கோவை சூலூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் நிதி வேண்டாம், நீதிதான் வேண்டுமென சிறுமியின் தாய் ஆவேசம். தனது கணவரை ஏமாற்றி மகளின் உடலை எடுத்துச் சென்று தகனம் செய்ததாக குற்றச்சாட்டு. சிறுமியின் உடலை எரிப்பதில் ஏன் அவசரம் காட்ட வேண்டும் எனவும் கேள்வி. நாங்க இங்க இருந்து அங்க போறக்குள்ள அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாம என் பிள்ளைய எரிச்சிட்டாங்க. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நிதி எது வேண்டாம், நிதி எனக்கு எது வேண்டாம், எனக்கு நீதி தான் எனக்கு வேணும். சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகளுக்கு பிறகு மறு மதிப்பீட்டு கட்டண வசூலில் இணையதளத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விவகாரம். சென்னை ஐஐடி நிபுணர்களின் உதவியை நாட மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவுறுத்தல். செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் ராஜு தனது துறையை மாற்றி கூறியதால் பரபரப்பு. சுற்றுச்சூழல் துறைக்கு பதிலாக சுற்றுலாத்துறை என கூறிய வீடியோவை பதிவிட்டு நெட்டிசன்கள் விமர்சனம். எனக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, சுற்றுலாத்துறை அமைச்சரா. அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நமது முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. சுற்றுலாத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 13 இடங்களில் சதமடித்த வெயில். வேலூரில் 107, சென்னையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்தது. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிமையில்லை என பேசிய கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு திமுக கண்டனம். இப்போதாவது வாய் திறந்த முதலமைச்சர் விஜய் கண்டிக்க வேண்டும் என திமுக முதன்மை செயலாளர் கே.என். நேரு வலியுறுத்தல். பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைப்பதில் மற்றொரு திமுக ஆட்சியாகவே இன்றைய பொய்க்கால் குதிரை ஆட்சி உள்ளது. பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் விஜய் கவனம் செலுத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கேரள மாநிலம் கண்ணூரில் கட்டிடப் பணியின் போது 2வது மாடியிலிருந்து கீழே விழுந்த பெண் தொழிலாளி. சக தொழிலாளி உடனடியாக செயல்பட்டு பெண்ணை காப்பாற்றிய வீடியோ காட்சிகள் வைரல். தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பயண திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் விரைவில் அறிவிப்பார். போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் பேட்டி. குறுக்கு வழியில் திமுக ஆட்சிக்கு வராது என முன்னாள் சபாநாயகர் அப்பாவு உறுதி. தாவேக்கு எந்த உறுதிமொழியும் கொடுத்து ஆட்சிக்கு வரவில்லை. 300 கோடி ரூபாய் தயாரிப்பில் ரீல்ஸ்கள் மூலம் தவறான தகவல்களை பரப்பியதாக குற்றச்சாட்டு. மக்களை சந்திக்காமல் குறுக்கு வழியில் இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வரமாட்டேன். 4.5 ஆண்டு கால ஆட்சி இருந்தது. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒருபோதும் இந்த குறுக்கு வழியில் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டார். மிகுந்தமான வேதனையோடு விசிகவிலிருந்து விலகுவதாக முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு அறிவிப்பு. RSS பிள்ளை என விமர்சித்த முதலமைச்சர் விஜயை தற்போது திருமாவளவன் தத்தெடுத்துள்ளதாக விமர்சனம். சீர்காழியில் திமுக இளைஞரணி கூட்ட தீர்மான நகலை எரித்து காங்கிரசார் போராட்டம். பதிலடியாக ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்த திமுகவினர். போலீசார் திமுகவினரிடையே கடும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம். வேண்டுமானால் எங்களை தாக்குங்கள், ஆனால் வாக்களித்த தமிழக மக்களை தாக்காதீர்கள். தமிழக மக்கள் அரசியல் பக்குவம் வாய்ந்தவர்கள் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் சமூக வலைதளத்தில் பதிவு. வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தி சென்னை, மதுரை, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் காக்ரோச் பேரணி. இந்திய ஜனநாயக வாலிப சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பேரணிகளில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கம். சிவகிரி காவல் நிலைய ஆய்வாளர் முரளிதரன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். விவசாயி விஷமருந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் நெல்லை சரக டிஐஜி நடவடிக்கை.
கர்நாடக மாநிலம் உத்தரகன்னடா அருகே முகத்துவாரத்தில் சிப்பி சேகரித்த போது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் ஆற்றில் மூழ்கி உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்து தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் சித்தராமையா. கரூரில் வாக்குறுதி அளித்தும் டாஸ்மாக் கடையை அகற்றாததால் மக்கள் ஆத்திரம். டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் முற்றுகை போராட்டம். குடியிருப்பு பகுதி சுத்தி இடத்துல கொடுக்க சொல்லுங்க. அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு ஹோர்முஸ் நிலையில் 30 நாட்களில் நிலைமை சீராகும். வெளிநாடுகளில் முடக்கப்பட்ட ஈரானின் சொத்துக்கள் அனைத்து விடுவிக்கப்படும் என ஈரான் தகவல். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பணியில் இருந்தபோது வெள்ளை மாளிகை அருகே துப்பாக்கிச் சூடு. பதில் தாக்குதலில் மர்ம நபரை சுட்டுக் கொன்ற அமெரிக்க ரகசிய பாதுகாப்பு படை அதிகாரிகள். நடப்பு ஐபிஎல் தொடரின் கடைசி ஆல் லீக் ஆட்டத்தில் டெல்லி அணி சிறப்பான பேட்டிங். கொல்கத்தா அணிக்கு 204 ரன்கள் வெற்றி இலக்கு. வான்கடை மைதானத்தில் நடந்த பரபரப்பான ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி. 30 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பையை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் அணியின் பிளே ஆஃப் கனவை நினைவாக்க முக்கிய பங்கு வகித்தார் ஜோப்ரா ஆர்ச்சர். 32 ரன்கள் எடுத்த ஆர்ச்சர் 3 விக்கெட்டுகளை சாய்த்து அனைவரையும் கவர்ந்தார். ராஜஸ்தானின் வெற்றியால் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது பஞ்சாப். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என பஞ்சாப் கிங்ஸ் அணி மற்றும் ரசிகர்கள் வருத்தம். மே 27ஆம் தேதி பஞ்சாபில் நடக்கும் பிளே ஆஃப் எலிமினேட்டர் ஆட்டத்தில் ஹைதராபாத்துடன் ராஜஸ்தான் பல பரீட்சை. நாக் அவுட் போட்டி என்பதால் இரு அணிகளும் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயம்.